உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. வெள்ளியினுடைய விலை நாளுக்கு நாள் வரலாறு காணாத புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2026லயும் இதே நிலை தொடருமா? வெள்ளியில எப்படி முதலீடு செய்யலாம்? முதலீட்டாளர்கள் எந்த விதமான வெள்ளியை கையாளலாம்? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ இஸ் பிரசன்டட் பை பிரைம் கோல்ட் ஹப். 2025ஆம் ஆண்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்த ஆண்டு. அதுல முக்கியமானது வெள்ளியினுடைய வரலாறு காணாத விலை. தங்கத்தையும் மிஞ்சி வெள்ளி பல மடங்குக்கு உயர்ந்திருக்கு. 2025 தொடக்கத்திலிருந்து தற்போது வரைக்கும் வெள்ளி விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. உலக சந்தை, இந்திய சந்தை இரண்டுமே சேர்த்து பார்த்தா வெள்ளியினுடைய விலை 140% உயர்ந்திருக்கு. அதாவது 2025 முதல் நாள்ல 1 லட்சம் ஒருத்தர் வெள்ளியில முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 2,40,000 ரூபாயா ஆகிருக்கும். இந்த அளவுக்கு வெள்ளி வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு. நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறுதோ இல்லையோ, வெள்ளியோட விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல ஏழைகளோட தங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்ட வெள்ளி இன்றைக்கு தங்கத்தை போலவே ஏழைகளுக்கும் எட்டா கனியாதான் மாறிக்கிட்டு இருக்கு. உலக சந்தையில ஒரு அவுன்ஸ் வெள்ளி $72 அப்படின்ற புதிய மைல்கல்லையும் கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் சில்லறை வர்த்தகத்திலுமே ஒரு கிராம் வெள்ளி 280 ரூபாயை கடந்து போய்கிட்டு இருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையிலுமே பார்த்தா 2,40,000 கடந்து வெள்ளியினுடைய விலை உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு பங்குச்சந்தை, தங்கம் உள்ளிட்ட பல முதலீடுகளை பின்னுக்கு தள்ளி வெள்ளி அதிக அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. வெள்ளியினுடைய விலை உயரும் அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சு நிறைய பேர் வெள்ளியில முதலீடு செஞ்சிருந்தாங்க. அவங்கள நிறைய பேர் லாபமும் பார்த்திருக்காங்க. இதுல வெள்ளியில முதலீடு பண்ணுங்க அப்படின்னு அதிகமா கூறி வந்தவர் தான் ராபர்ட் கியோசாக்கி. ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தோட ஆசிரியரான ராபர்ட் கியோசாக்கி மக்கள் எதுல முதலீடு செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து இதனுடைய எக்ஸ் தளத்துல அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவரு இந்த வருடம் தொடக்கத்துல இருந்தே பங்கு சந்தையை விட்டு வெளியே வாங்க, பணத்தை எல்லாத்தையுமே வங்கி கணக்குல மட்டுமே போடாதீங்க, முதலீடு பண்ணுங்க, முக்கியமா வெள்ளியில முதலீடு பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. அவர் சொன்னது போலவே 2025ல வெள்ளி எதிர்பாராத விதமாக 140க்கும் மேற்பட்ட ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. இப்போது பார்வை அப்படி 2026 பக்கம் திரும்பினா நம்மளுடைய உலக பொருளாதாரம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்ஃபிளேஷன் பிரஷர், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அன்சர்டனிட்டி இது எல்லாமே முதலீட்டாளர்களை ட்ரெடிஷனல் அசெட்டை தாண்டி மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. இதுதான் சில்வருடைய பிரைஸை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. என்னதான் கோல்டு அளவுக்கு சில்வர் வேல்யூ இல்லைன்னு சொன்னாலுமே கோல்டை விட சில்வர் பல மடங்கு உயர்ந்திருக்கு. இதுதான் முதலீட்டாளர்களை சில்வர் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. சில்வர் அப்படின்றது வெறும் ஜுவல்லரி மட்டும் இல்ல, சில்வருக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுமே இருக்கு. அடுத்து வரப்போற காலகட்டங்கள்ல எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸா மாறும்போது இவி வெஹிக்கிள்ஸ்க்கு முக்கியமான மூலப்பொருளே சில்வர் தான். இதனால சில்வருடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு. சில்வர் எந்த அளவுக்கு உயருதோ அதே அளவுக்கு சரியறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இன்ஃபிளேஷன் காலகட்டத்துல பணத்தினுடைய மதிப்பு குறையும் போது முதலீட்டாளர்கள் மெட்டல்ஸ் நோக்கி போவாங்க. தங்கத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளி இருக்கு. அதனால வெள்ளிக்கு நாளுக்கு நாள் தொழில்துறை தேவை அதிகமா இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் எல்லாருமே வெள்ளியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதனால 2026லயுமே வெள்ளி ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படும். இன்னொரு முக்கியமான அம்சம் கோல்டு சில்வர் ரேஷியோ. கோல்டோட சில்வரை கம்பேர் பண்ணும்போது சில்வர் அண்டர் வேல்யூடா இருக்கிற காலகட்டத்துல சில்வர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேலியை கொடுத்திருக்கு. 2026லயும் இதே ரேஷியோ தொடர்ந்தா சில்வருடைய விலை இன்னுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் சில்வரை இந்த அளவுக்கு கவனிச்சுட்டு வராங்க. வெள்ளியில முதலீடு செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு. நீங்க பிசிக்கலாவும் வாங்கலாம், இடிஎஃப்ஸாவும் வாங்கலாம். பிசிக்கலா வாங்கும் போது ஸ்டோரேஜ் இது எல்லாமே பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். டிஜிட்டல் இடிஎஃப்ஆ போறது பிகினர்ஸ்க்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஃபியூச்சர் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ரொம்பவே ஹை ரிஸ்கா இருக்கிறதுனால அனுபவசாலியான முதலீட்டாளர்கள் மட்டுமே இதுல கவனம் செலுத்தினா போதும். அதே நேரத்துல சில்வர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ ரிஸ்க் கிடையாது. எந்த அளவுக்கு சில்வர் உயருதோ அந்த அளவுக்கு சில்வர் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில்வர்ல வொலட்டாலிட்டி ரொம்பவே அதிகம். அதனால முதலீட்டாளர்கள் சில்வரை ஒரு ஷார்ட் டேர்மா பார்க்காம லாங் டேர்மா கருதுறது ரொம்பவே நல்லது. இப்போ 2026ல யாரெல்லாம் சில்வர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோல டைவர்சிஃபிகேஷன் தேடுறவங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இல்ல அதுக்கும் மேல லாங் டேர்ம் ஹாரிசான் தேடுறவங்க, கோல்டுக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்போஷர் தேடுறவங்க சில்வர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். முழு சேவிங்ஸையும் சில்வர்ல ஃபோக்கஸ் பண்ணாம எஸ்ஐபி மெத்தட்ல அக்யூமுலேட் பண்றதே ரொம்பவே நல்லது. இதையே தான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸுமே பரிந்துரைக்கிறாங்க. ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோல 5-10% வெள்ளிக்கு ஒதுக்குனாலே போதுமானது. மொத்தத்துல பார்த்த 2026ல தங்கம், வெள்ளி, காப்பர் இது எல்லாத்தோட விலை உயரும் அப்படின்னு சந்தையில எதிர்பார்ப்பு ரொம்பவே வலுவாக இருக்கு.
இதற்கு 3 முக்கிய காரணங்களுமே இருக்கு. ஒன்று, முதலீட்டாளர்கள் நிறைய பேர் ஃபியட் நாணயங்கள் மீது நம்பிக்கை இழந்து மெட்டல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இன்னொன்னு, ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்கி பதுக்கி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி, காப்பர் போன்ற மெட்டல்ஸ்க்கு நாளுக்கு நாள் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த காரணத்தினால 2026 மெட்டல்ஸினுடைய விலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிவுகள் வராதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமா சரிவுகள் வரும். ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பவே சரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னதான் தங்கம் மற்றும் வெள்ளி ஒரு நாளைக்கு 35 ரூபாய் உயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூபாய் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய அளவுல சரிவுகள் வராது அப்படின்னு பல நிபுணர்களுமே சொல்றாங்க. அதனால 2026ல தாராளமா மெட்டல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். முக்கியமா வெள்ளியில தாராளமா உங்க முதலீடை வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். This video is presented by Prime Hold Up. நன்றி.